பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 11வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளை நானும் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நம்முடைய ஆண்டவர் நம்மிலே மிகுந்த கரிசனை உள்ளவர். அவர் நாம் செல்லுகிற எல்லா சூழ்நிலைகளையும், நாம் செல்லுகிற எல்லா பாதைகளையும் அவர் கவனிக்கிறவர் என்பதாய் வேதம் அநேக சூழ்நிலைகளிலே நமக்கு ஞாபகப்படுத்துகிறதையும், அநேக சூழ்நிலைகளிலே அது நமக்கு எடுத்து செல்லுகிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்னாய் அனுப்புவார் என்று சொல்லி அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்தார் என்றும் அநேக இடங்களிலே பார்க்க முடிகிறது. பாருங்கள், எந்த சூழ்நிலையை கடந்து வந்தாலும் அவர் தம்முடைய பிள்ளைகளை காக்கும்படியாய் அவருடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு வேத சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். ஆகார் என்கிற ஒரு அன்பான சகோதரியை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இவள் ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாய் கொடுக்கப்பட்டவள். இதோ சாராள் தனக்கு பிள்ளை இல்லாதபடியினாலே இவள் மூலமாய் என்னுடைய வீடு கட்டப்படட்டும் என்று சொல்லி ஆகாருக்கு அவளை மனைவியாய் கொடுக்கிறாள். இப்பொழுது ஆகார் கர்ப்பவதியாகிறாள். எனவே இவள் கர்ப்பவதியானது நிமித்தமாய் சாராளை அற்பமாய் எண்ணுகிறாள். எனவே சாராள் இவளை கடினமாய் நடத்துகிறாள். இவள் சாராளை விட்டு ஓடி வருகிறாள். இப்படி ஓடி வருகிற அவள் சோதரம் அலைந்து திரிகிறாள் சூர்வனாந்தரத்திலே. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை கூப்பிடுகிறார். ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள், நான் என் ஆச்சராகிய சாராயை விட்டு ஓடி வருகிறேன், ஆனால் போகிற இடம் தெரியவில்லை. இப்பொழுதுதான் கர்த்தர் ஆகாரை தேற்றுகிறார், நீ போய் உன்னுடைய நாச்சியாரின் கைக்கு கீழாய் அடங்கியிரு என்று சொல்லி அவளுடைய குழந்தையை குறித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இதை பிடித்து கொண்டு ஆகார் திரும்பி போகிறாள். திரும்பி போகிறது மாத்திரமல்ல, அவள் சாராளிடத்திலே அடங்கி இருக்கிறாள். இப்படி நாட்கள் கடந்து போகிறது. சாராளுக்கும் கர்த்தர் குழந்தையை கொடுக்கிறார். இப்பொழுது சோதரம் ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒருவர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இஸ்மவேல் ஈசாக்கை நகைத்தது நிமித்தமாய் சாராள், இந்த அடிமை பெண்ணின் மகன் என்னுடைய மகனோடு கூட சுதந்திரவாளியாய் இருத்தல் ஆகாது என்று சொல்லி அவனை என்ன செய்கிறாள், துரத்தி விடுகிறாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, இப்பொழுது யாரை நம்பி இருந்தாலோ அந்த ஆபிரகாம் கொஞ்சம் அப்பத்தையும் துருத்தியில் தண்ணீரையும் கொடுத்து ஆகாரை அனுப்பி விடுகிறான். இவள் இப்பொழுது சோதரம் அலைந்து திரிகிறாள். இந்த அலைந்து திரிந்தவள் அவருடைய கரங்களில் இருந்த தண்ணீர் தீர்ந்து விட்டது, அப்பமும் தீர்ந்து விட்டது. பிள்ளை பசியினாலும் தாகத்தினாலும் அழுகிறது. இப்பொழுது எதிராய் அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அழுகிறாள். இப்பொழுதும் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆகாரை அந்த வனாந்திரத்தில் பார்த்தது மாத்திரமல்ல, அதை கண்களை திறந்ததினாலே அங்கே ஒரு ஊற்றை கண்டார். அதிலிருந்து தண்ணீர் மொண்டு கொடுத்து தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றி, அது மாத்திரமல்ல, அவனை வில்வித்தையில் வல்லவனாய் மாற்றி அவளுடைய குமாரனை மேன்மைப்படுத்தினாள் என்பதாய் நாம் பார்க்க முடியும். பாருங்கள், 2 முறையும் ஆகார் அலைந்து திரிந்த பொழுது கர்த்தருடைய தூதன் அவரை பார்த்தார். இப்படிதான் நம்மையும் அவர் பார்க்கிறார். சூழ்நிலைகள் வித்தியாசமாய் நமக்குள்ளாய் வருகிற பொழுது, சூழ்நிலைகள் வித்தியாசமான ஒரு நிலையிலே நம்மை கொண்டு தள்ளி விடுகிற பொழுது கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடாம். ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரயாணமாயிருக்கட்டும், அல்லாவிட்டால் உங்களுடைய தொழில் பிரயாணமாயிருக்கட்டும், அல்லாவிட்டால் சாதாரணமாய் நீங்கள் பண்ணுகிற பிரயாணங்களாயிருக்கட்டும், எவைகளிலும் உங்களை காப்பதற்காய் கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார்.
எனவே அவர்கள் உங்களை சரியான பாதையிலே நடத்தி போவார்கள். எனவே அந்த கிருபை நமக்கு உண்டாகும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக ஆம் ஆண்டவரே, எங்களுடைய பாதைகள் எல்லாம் எங்களை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிற கர்த்தர். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் நடந்து செல்ல வேண்டிய எல்லா பாதைகளையும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாதையிலே எங்களை காக்கும்படியாய் என் ஆண்டவர் தம்முடைய தூதர்களுக்கு என் கர்த்தர் கட்டளையிடுவீராக. எங்களை நேர்வழியாய் நடத்துகிற கர்த்தர் நேர்வழியாய் நடத்தி தகப்பனே, கிருபையாய் கூட இரும், ஆசீர்வதி, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.